ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப். டெய்லி டிவோஷனலுமாய் இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுக்கு இயேசுவின் பிறப்பு வாழ்த்துதலை சொல்லுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் வாலிபர் ஊழியங்கள் சார்பாக, தனிப்பட்ட குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த பண்டிகையினால், இந்த விசேஷமான நாள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும், மிகுந்த சந்தோஷத்தையும், மிகுந்த சமாதானத்தையும், ஆரோக்கியத்தையும், சௌக்கியத்தையும் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அன்றைக்கு மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தையில போல இந்த மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் வாழ்த்துதலுக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. உலகம் உங்களை அற்பமாக பார்க்கிறதா? உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் அசிங்கமாய் காணப்படுகிறீங்களா? தெய்வ ஒன்று சொல்லட்டோமா? நீங்கள் தேவனுக்கு முன்னாடி விலையேற பெற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் என்ற அந்த கன்னிப்பெண், ஒரு புருஷனை அறியாத பெண், நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவாய் என்று சொல்லும்போது அவளுக்கு மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. அதை 29வது வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், அவள் கலங்கினாள் என்று வாசிக்க கேட்போம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். பாருங்கள், அந்த மரியாள் தேவதூதனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இருதயம் கலங்குகிறது. அல்லேலூயா. நீங்க 30வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா தேவதூதன் சொல்வாரு, மரியாளே நீ பயப்படாதே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான நாளில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதீங்க. இந்த மரியாள் தூதனிடத்தில் கேட்பா, நானோ புருஷன் அறியாத ஒரு கன்னிப்பெண், எப்படி இது ஆகும், எப்படி ஆகும்? 1:34 வாசிக்கும் போது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கோம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட இது எப்படி ஆகும்? எனக்கு திருமணம் எப்படி ஆகும்? எனக்கு பிள்ளை பேரு எப்படி உண்டாகும்? எனக்கு வாழ்க்கை எப்படி அமையும்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் படிப்பு என்னவா முடியும்? ஒரு பலவிதமான எப்படி ஆகும் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, பயப்படாதீங்க. உங்களையும் என்னையும் விடுவிக்க, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, உயர்வை கொண்டு வர 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலகனாய் பிறந்த இயேசு ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாலகனாய் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர் வளர்ந்து, அவர் மனுஷனாய் உலகத்தில் உலாவி, குருட்டு கண்களை திறந்து, செவிடர்கள் கேட்க பண்ணி, ஊமையரை பேச வைத்து, சப்பானிகளை நடக்க பண்ணி, மரித்து போன உயிரோடு எழுப்பி, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி 2,550 ஆயிரங்களுக்காக பெருக பண்ணதுக்கு தேவ பிள்ளைகளே, அற்புதங்களின் தேவனாய், அதிசயமான தேவனாய் அவர் காணப்பட்டார் அல்லவா? அந்த அற்புதங்களின் தேவன், அந்த அதிசயத்தின் தேவன், ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த நாமத்தின்படியே அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர் வாழ்ந்தார் அல்லவா? இன்றைக்கு அவர் ஜீவித்த அரசாளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். பயப்படாதீங்க. எது எப்படி ஆகும்னு பயப்படாதீங்க. அன்னைக்கு மரியாள் இப்படி தான் பயந்தாங்க, இது எப்படி ஆகும் கலங்கினாங்க. பரிசுத்த ஆவியார் உண்மையில் நிலையிடும். அவள் தேவகுமாரனை பெற்றெடுத்தாள். இன்றைக்கும் மரியாளை குறித்து நீங்களா நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவிகளிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கலவா? சகரியா 4:6 வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா? ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி, உங்கள் வாழ்க்கையில இருளை மாற்றி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இயலாமையை மாற்றி, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, உங்கள் வியாதிகளை சுகமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அன்னைக்கு மரியாளுக்கு சொன்னது போல, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. தெய்வ பிள்ளையில, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சாபத்துக்குரியவர்கள். ஏன்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை
நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மகிழ்ச்சியான நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிறப்பின் நாளை நினைவு கூறும்படியாய், அதை அன்று கொண்டாடும்படியாய் நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இது எப்படி ஆகும் என்று கலங்கின மரியாளுக்கு உங்கள் அற்புதத்தினால் ஆண்டவரே தேவகுமாரனை பெற்றெடுத்தது போல் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே முடியலை, இது எப்படி ஆகும் என்று கலங்கி கொண்டிருப்பானா, பயப்படாது என்று சொல்லி ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு உங்கள் அற்புதங்களை காணட்டும், இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ.